இது ஒரு ஆற்றல் களம். சர்க்குரு சாவான் சுவாமிகளுடைய ஜீவசமாதி ஆலயம். இவர் சேர சோழ பாண்டிய காலத்தில் முன்னாடி உள்ளவர். முருகப்பெருமான் பக்தியா இருந்தார். ஆனா இவர் சரியாக அவருக்கு காட்சி கொடுக்கல. மலையை சுத்தி தன்னுடைய அங்கங்கள் பூரா ஒவ்வொன்றா வெட்டி மலை அடிவாரத்தில் இருந்து நின்று முருகப்பெருமான் கும்பிட்டார். அப்படி அவர் வரம் கொடுக்கலை. அப்பதான் முருகப்பெருமான் என்ன சொன்னார், முதல் பூஜை உனக்கு, ரெண்டாவது பூஜை எனக்கு. இன்ன வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பௌர்ணமி பூஜையில் மிகப்பெரிய இந்த சமாதியை உட்காந்து தியானம் பண்ணால் அவ்வளோ ஒரு ஆற்றல் கிடைக்குது, நோய் நொடியெல்லாம் நீங்குது, அவங்க நினச்ச காரியம் வெற்றி அடையுது. வாழ்க வளமுடன். இது ஒரு ஆற்றல் களம். சர்க்குரு சாவான் சுவாமிகளுடைய ஜீவசமாதி ஆலயம். இந்த இடம் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் கபிலர் மலையில் இருக்கு. சர்க்குரு சாவான் சுவாமிகள் சுமார் 300 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. இதற்கான கல்வெட்டுகள் எல்லாமே இங்கே இருக்கு. சர்க்குரு சாவான் சுவாமிகள் முருகப்பெருமானை நினைத்து அவருடைய திருமுகம் எனக்கு காட்சியாக வரணும் அப்படின்னு சொல்லி தவம் செய்தார். முருகப்பெருமான் அவருக்கு காட்சி தரல. கடுமையாக தவம் செய்தார். அப்பொழுதும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கவில்லை. அதனால் ஒரு கத்தி எடுத்து தன்னுடைய ஒரு கையை வெட்டி தூக்கி போட்டார். முருகப்பெருமானுடைய அருள் வரல. மறுபடியும் இன்னொரு 2 கால்களையும் வெட்டி தூக்கி போட்டுட்டார். முருகப்பெருமான் காட்சி தரல. கடைசியாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக கழுத்தில் கத்தி வச்சார். அப்போ முருகப்பெருமான் காட்சி தந்தார். ஸோ என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். இல்லை சாமி, உங்களுடைய திருமுகத்தை பார்க்கணும், அதுக்காக தான் தவம் இருந்தேன், எனக்கு அது கிடச்சிருச்சு போதும்னாரு. இல்லை, வேறு ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ முருகப்பெருமான் கேட்டதுனால எனக்கு சாகாத வர வேணும்னு கேட்டார். அதனால் இன்று முதல் நீ சாவான் சுவாமிகள் என்று அழைக்கப்படுவான்னு சொன்னார். அதுபோலவே அவர் சாவான் சுவாமிகள் ஆயிட்டார். அது இல்லாமல் தைப்பூசத்துக்கு உனக்கு படைச்சிட்டு தான் எனக்கு படைப்பாங்க, மற்ற நாட்களில் எனக்கு படைச்சிட்டு உனக்கு படைப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுபோல் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சுவாமிகளுக்கு தொடர்ச்சியாக இங்கே பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. பௌர்ணமிக்கு பௌர்ணமி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஜீவசமாதி ஆலயத்துக்கு பயன்பெற்றவர்கள் ஏராளமானவர். சித்தர்களுடைய ஆற்றல் நிரம்பிய இடம் நிறைய இருக்கு. அதுல இந்த சர்க்குரு சாவான் சுவாமிகளுடைய ஆலயம் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் களம். இவர் சேர சோழ பாண்டிய காலத்தில் முன்னாடி உள்ளவர். முருகப்பெருமான் பக்தியா இருக்கிறார். ஆனால் இவர் சரியாக அவருக்கு காட்சி கொடுக்கல. மலையை சுற்றி தன்னுடைய அங்கங்கள் பூரா ஒவ்வொன்றா வெட்டி மலை அடிவாரத்தில் இருந்து நின்று முருகப்பெருமான் கும்பிட்டார். அப்படி அவர் வரம் கொடுக்கலை. திருப்பி இந்த இடத்துல மலை அடிவாரத்தில் இருந்து இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு முருகா எனக்கு காட்சி கொடுக்கல என்று எனக்கு கத்தி எடுத்து குரலை அறுக்க போகும்போது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானோட இந்த இடத்துல காட்சி கொடுத்தார். அப்போதான் முருகப்பெருமான் என்ன சொன்னார், முதல் பூஜை உனக்கு, ரெண்டாவது பூஜை எனக்கு. இன்ன வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சர்க்குரு சாவான் சாமிகள் யார் நினைச்சிட்டு போனாங்களோ நினைச்ச காரியம் நடக்குது, வெற்றிகரமாக நல்லதாக நடக்குது. எல்லாரும் பௌர்ணமி பூஜை இன்னைக்கு நிரந்தரமா எல்லாரும் வர்றாங்க. இவரை கும்பிட்டா எல்லா காரியம் நடக்கும் இருக்கு. அவரை வணங்கினா அதோட அருளை நம்மளும் பெறலாம். பௌர்ணமி பூஜையில் மிகப்பெரிய இந்த சமாதியை உட்காந்து தியானம் பண்ணால் அவ்வளோ ஒரு ஆற்றல் கிடைக்குது, நோய் நொடியெல்லாம் நீங்குது, அவங்க நினச்ச காரியம் வெற்றி அடையுது.